இந்த வருஷம் ஹியூ ஜாக்மேன் நடித்து வெளியான தி ஷீப் டிடெக்டிவ் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹியூ ஜாக்மேன் நடிச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு கேமியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து எனக்கு எப்படி வந்துச்சு, எனக்கு எப்படி வந்துச்சு இந்த படம் பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இட்லி கடை சாங்கை போட்டு ஷீப் டிடெக்டிவ் வந்து ஜார்ஜ் கேரக்டருக்கு ஒரு 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 இது வீடியோ, அது எப்போ போனாலும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தால் கூட ஒரு 4-5 ஃபீடு வந்துடுது அந்த மாதிரி. அப்படிங்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை போய் பார்த்தது. அப்போது எனக்கு வந்து இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ சீமான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, இதை பற்றிலாம் பேசும்போது நீங்கள் எங்களை குலத்தொழில் செய்ய சொல்கிறீங்க, எங்களை மறுபடியும் பிற்போக்கை நோக்கி நகர்த்துறீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள் வருது நிறையா மக்கள்கிட்ட இருந்து. அப்படியான கேள்விகள் இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ஷீப் டிடெக்டிவ்ங்கிற படத்தில் ஜார்ஜ் கதாபாத்திரம் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். அதே ஆடு மேய்க்கிறது, மாடு வளர்க்குறது தான் குலத்தொழிலாகவும் தங்களை பின்னாடி தள்ளுற மாதிரி நினச்ச மக்கள் அதே ஜார்ஜ் ஒரு படத்தில் ஆடு மேய்க்கிறவனை க்ளோரிஃபை பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அவன் லைஃப் ஸ்டைலை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவன் லைஃப் ஸ்டைல் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சொன்னால் சரியாகுதுன்ற மாதிரி இல்லை, அது அப்படி இல்லை. என்னன்னா, நடைமுறையில் மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க, ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும். இதுக்கு உதாரணம் என்னென்னா, நம்ம சினிமாலேயே நிறையா கல்லூரிகள்லாம் மியூசியம் முறுக்கு படம்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் காலேஜ் இருக்கும்னு நினச்சிட்டு போவோம். அப்புறம் இந்த நிறையா இந்த காலேஜில் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் காலேஜ் அங்கே போனோம் கம்ப்ளீட்லி வேறு இருக்கும். எல்லா காலேஜும் அதே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் மக்கள் வந்து ஆடு வளர்க்குறது அப்படின்னோடனே நடைமுறை வேறு மாதிரி வருது. ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அங்கேயுமே இருக்க தான் செய்யுது. கரெக்டாக சாப்பாடு வைக்கணும், அள்ளி போடணும், அதுகளோட கழிவுகளை இந்த மாதிரி அவங்களும் பிஸியாக தான் இருப்பாங்க. அதனால ஒரு வேலை இருக்கலாம். இல்லடா, நீ சொல்கிறது வந்து அதுக்குள்ள அந்த அந்த ஆடு மேய்க்கிறதுல இருக்க சிக்கல்களை சொல்கிற. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை அதான் நீ வந்து அந்த ஆடு மேய்க்கிறது, கோழி மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதுல இருக்க சிக்கல்கள், அதாவது இப்போ ஒரு ஐடியோட இருந்தால் அவனுக்கு அவன் வேலை பார்க்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஆடு மேய்க்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது, விவசாயம் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது அவங்கவுங்களோட ஃபீல்டில் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு விஷயத்தை அந்த ஆள் கொண்டு வரும்போது அதை வந்து அவங்க குலத்தொழிலாகவும் தங்களை பின்னோக்கி தடுறதாகவும் கேள்வி எழுப்பினாங்க. இந்த படத்தில் வந்து அந்த ஜார்ஜ் கேரக்டரை ஏன் கொண்டாடுறாங்க? அவன் ஆடுதான் மேய்க்கிறான், அவன் லைஃப் ஸ்டைல் அந்த ஆடு மேய்க்கிற லைஃப் ஸ்டைல் சார்ந்துதான் இருக்கு. அப்படி பார்த்து மக்கள் அதை அந்த தொழில்களை இப்போ எதுக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கல. ஜாதி அப்படின்றது இல்லை, அது ஒரு மாதிரி சில தொழில்களை வந்துட்டு கொஞ்சம் இதாக பார்ப்பாங்களே, மரியாதை குறைவா, அதாவது இந்த செக்யூரிட்டி ஜாப் போகிறது, சில தூய்மை பணியாளர்களை வேலைக்கு போகிறது, இந்த விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஜாதி அப்படின்றது எனக்கு தெரில, அது இருக்குமான்னு தெரில. ஜாதி அப்படிங்கிறத விட்டால் கூட அதை வந்து பிற்போக்குத்தனமாக பார்க்குறாங்களே, ஏன் இந்த படத்தை ஏன் பிற்போக்கா பார்க்கல? அது என்னன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதாவது படிக்கலை அப்படின்னாலே ஆடு மேய்க்க போ, மாடு மேய்க்க போ அப்படின்றது. இதுவே மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி தாட் ஏற்படுத்துச்சு. அப்போ படிக்காதவங்க தான் இந்த வேலைகளை செய்வாங்களோ அப்படின்றது. அப்புறம் இந்த உடல் உழைப்புகளை வச்சு செய்கிற இந்த சுமை தூக்குறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் படிக்காதவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு இதாகிருச்சு, ஒரு ஃபிட் ஆயிடுச்சு சமூகத்தில். அதனால ஒரு வேலை தவிர்க்கிறாங்களோ இந்த மாதிரி தொழில்களை, அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர ஜாதி அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்கள்லையுமே எங்கள் பாட்டி அவங்களுமே வளர்த்து இந்த மாதிரி வேலைகளும் பண்ண தான் செய்கிறாங்க. இது எனக்கு ஜாதி எனக்கு தெரில. இல்லை, நம்ம சமூகத்தில் வந்து அது சாதி சம்மந்தப்பட்டதும் அது இருந்தனால தான் அது சொல்கிறதுக்கான ஒரு கூறுமே இருக்குது. ஆனால் நீ நவீனமயப்பட்டுட்டே போயிருச்சுன்னா, கால்நடை வளர்ப்பு, அது இந்த வேளாண்மை எல்லாமே போயிருச்சுன்னா, அப்போது சாப்பாட்டுக்கு எங்கே தான் போகிறது? எதனாடி தான் இருக்குது. இப்போவே நமக்கு ஒரு அரிசி விலை கூடினாலோ மற்ற விலை கூடினாலோ அதுவே பக்குன்னு இருக்குது. ஒரு 5 ரூபா 10 ரூபா கூடினாலே பக்குன்னு இருக்குது. அப்படின்னும் போது சொசைட்டிலேருந்து அது மொத்தமாக வெளியேறிடுச்சுன்னா
அது என்ன ஆகும்னே யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னும்போது இதுக்குள்ளே இருக்கிற சாதின்றது ஒரு சிக்கல். அந்த சாதின்றது நம்ம சொசைட்டியோட ஒரு சிக்கலாக இருக்குது. அதை தவிர்த்துட்டு மற்றபடி அதை எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி அது என்னது இதை பிற்போக்குன்னு சொல்லி மக்கள் தவிர்க்கிறனால அது அது அதே நிலையில் தான் இருக்கும். அது முன்னேறாமல் அழிஞ்சு போக வாய்ப்பு உண்டு. இது பாதிக்கப்படும் மக்களோட பொருளாதாரம் அதாவது சாதாரணமாக இப்போ நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு விஷயம் பிற்காலத்தில் இந்த எல்லாமே இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும்போது அதை 50 ரூபா கொடுத்து வாங்குகிற இடத்துக்கு போவோம். அவ்வளோதான். அப்படிங்கும்போது இன்னொன்று எனக்கு இந்த படத்தை வந்து மேபி ஜார்ஜை க்ளோரிஃபை பண்ணதுக்கும் கொண்டாடினதுக்குமான விஷயம் என்னமா இருக்கும்னு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஜார்ஜோட லைஃப் ஸ்டைல், அந்த காஸ்டியூம்ஸ். நீங்கள் எங்கேயும் இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் மாடு மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான ஒரு காஸ்டியூம் என்னன்னா ஒரு டிஷர்ட்டு லுங்கி, இல்லை ஒரு டிஷர்ட்டு ஒரு சாக்ஸு, இல்லை ஒரு டிஷர்ட்டு, இல்லை இல்லை சொல்கிறேன் ஒரு மேக்ஸிமம் லுங்கியோ ஷார்ட்ஸோ இல்லை ட்ராக் பேண்ட்டோ. நம்ம ஊருக்கு அடிக்கிற வெயிலுக்கு சட்டை போடாமல் சுற்றுறதான் கரெக்டாக இருக்கும். இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் அந்த இதுலேயே உங்களுக்கு ஒரு 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 டிடெக்டிவ் சீன்லேயே அந்த ஒரு லில்லியா அந்த ஆடு சொல்லும், அவர் ஏன் இது போடாமல் வெளியே வந்தார், ஏன்னா மழை பெய்யுது அப்படின்னா அதான் அவங்க ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இங்கே அந்த காஸ்டியூம் ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது போல். ஏன்னா நம்மளோட வெதருக்கு, நம்மளோட அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன போட முடியுமோ அதை போட்டு தான் மாடு மேய்க்க முடியும், ஆடு மேய்க்க முடியும். அது கொஞ்சம் உடை சார்ந்து வரும்போது அது கொஞ்சம் இழிவாகும். அதே விஷயத்த ஜார்ஜ் வந்து ஒரு ஃபேண்ட்டு, டிஷர்ட்டு, ஒரு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு, ஒரு கேப் போட்டுட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு ஃபேஷனபுளாக இருக்குது. ஓகேவா? அதனால கூட அவங்க வந்து அந்த இதை கொஞ்சம் அந்த இழிவாக பார்க்காம கொஞ்சம் மேம்பட்ட தனத்தோடு பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இது என்னன்னா, இதுக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எந்த மாதிரினா, மறைமுகமான பாலிடிக்ஸுன்றதை விட நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போது வெள்ளைக்காரங்களால் தான் நம்ம ஆட்சி செய்யப்பட்டோம் வச்சோம். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயம் நமக்கு மாடர்னைஸ் ஆனதேவும், ஒரு எப்படி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆனது, ஒரு தொழிற்சாலை மயம் உண்டானது வச்சது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தபோது அவங்களோட உடைகளே நமக்கு வந்து ஒரு மேட்டின்மைத்தனமாகவே இருக்கும். முன்னாடி ஒரு கிராமங்களில் ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு போனாலே அந்த ஊருக்காரங்களுக்கு என்ன பெரிய துறையா அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும்ல. அப்போது அவங்கள வந்து மேலே நம்மளை விட ஒரு படி மேலே வச்சு பார்க்கணுன்ற மனநிலை வந்து அப்போ இருந்தே நம்ம சமூகத்தில் உண்டாயிட்டே இருக்குது. அப்படின்னும்போது அது ஒரு துறமாறு மேய்க்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலை தான் நமக்கு அது ஒரு ஜெனட்டிக்கலாகவே மாறி இருக்கோன்ற ஒரு தாட்டும் வருது பார்க்கும்போது. ஏன்னா அவங்க ஆடு மேய்ச்சா அது சரியாக இருக்கும்பா, நம்ம ஆடு மேய்ச்சா தான் அது அப்படி இப்படின்ட்டு. ஏன் நம்ம வெதருக்கு ஏற்றாப்புல தான் வைக்க முடியும். நான் சட்டை இல்லாமல் தான் ஆடை மேய்க்க முடியும், ஒரு லுங்கியோ எதையோ கட்டிக்கிட்டு ஆடை மேய்க்க முடியும். ஏன்னா இங்கே அடிக்கிற வெயில் அப்படி. அங்கே அவன் கோட் ஷூட் போட்டு இருக்கிறான்னா அங்கே அவன் குளிருக்கு அப்படி தான் மேய்க்க முடியும். அப்படின்னும்போது அந்த ஒரு மேட்டிமைத்தனம் வந்து இன்னும் நம்ம மக்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அதனால தானோ என்னவோ அந்த ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக வியந்து இது பண்ணி. ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கான அந்த ஃபேஷனபிளாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்குமான அந்த இதுக்கான இடம் வந்து அங்கே இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அந்த இது இந்த சுமை தூக்குவங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் அழுக்காயிடும். அப்படியுமா அவங்க அந்த மாதிரி போட முடியாது. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் போட்டு போகலாம். மேபி அதுவும் ஒரு மறைமுகமாக ப்ளே பண்ணியிருக்கலாமோ என்னவோ. அப்புறம் இந்த படத்தில் பேச வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வீகன் ப்ரொப்பகண்டா, அதாவது ஒரு சாஃப்ட் ப்ரொப்பகண்டான்னு சொல்லலாம். அதாவது இந்த கறிக்கு கொடுக்குறவங்கள அப்புறம் கறி வெட்டுறவங்களை வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு மாதிரி வில்லனாக காட்டுற மாதிரி இருந்துச்சு. இதே தான் நார்த்தும் பண்ணுது. நார்த்தில் இதான் நடக்குது. இந்த மாட்டை கறிக்கு கொடுத்தாங்கன்னா அவங்கள விரட்டி லாரியோட போய் விரட்டி பிடிச்சி அடிக்கிறது, கறி வெட்டுறவங்கள அவங்கள அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நார்த்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு படத்தில் சாஃப்டாக நமக்கு சொல்கிறாங்க. பார்க்குற சின்ன பசங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை கறி வெட்டுறவங்கள கெட்டவங்களா, இந்த மாதிரி ஆடை கறிக்கு கொடுக்குறவங்கள கெட்டவங்களா பார்க்குறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவர் வந்து கறிக்கும் கொடுக்க மாட்டாப்புல, எந்த எந்த இதுக்குமே இவர் யூஸ் பண்ணிக்கவே மாட்டாப்புல. ஆடுகளை இது ஸ்வெட்டர் தைக்கிறது கம்பளி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாப்புல, கறிக்கு இவர் யூஸ் பண்ண மாட்டார். பாலுமே கறந்த மானி இந்த சினிமே நமக்கு காட்டலை. ரோமங்களை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம காட்டுற. ஆனால் பெரும்பாலும் ஆடு வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வளர்க்குறாங்க, கறிக்கு தான் வளர்க்குறாங்க. அப்படின்றப்ப இது பர்பஸ் என்ன, இவர் எதுக்கு சும்மா பெட்டா வளர்க்குறாரா அப்படின்ற மாதிரி, சும்மா வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி வளர்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இதில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்குள்ள, கோழி வைக்கிறது கொஞ்சிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இல்லை, உயிரினங்களுக்கு இடையில நமக்கு இறக்கம் வேணும் தான். நம்மளுமே நிறைய ஆடுகள் இந்த ரோட்டில் போட்டு வெட்டுறது இதுக்கெல்லாம் நமக்கு எதிரானவங்க தான். அதுக்காக இந்த ரொம்ப கொடூரமாக கொள்வது. ஆனால் நம்ம வேறு வழி இல்லையே, நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து நான்வெஜ் அப்படின்றது, அதாவது நமக்கு தேவையான சத்துக்கள்ன்றது நான்வெஜ்லேருந்து தான் கிடைக்கிது. அப்படின்றப்ப நீங்கள் போய் உடனே சப்ளிமெண்ட் எடுங்க. அதுனா சப்ளிமெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அதுதான் மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? அப்படி இருக்குது. நீங்கள் உயிர் கொள்ளாமையே நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஃபாலோ பண்ணவும் முடியும்? நம்ம எப்படி உயிர் கொள்ளாமையே ஃபாலோ பண்ணி நம்மளால் வாழ முடியும் அப்படின்றது தான் எனக்கு இதாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன சின்ன பசங்கள்கிட்ட, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் சின்ன வயசில் ட்ராமடைஸ் ஆகி இன்ன வரையும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் வந்துட்டு ஏதோ கோயிலில் கறி அந்த ஆடு வெட்டுறதை பார்த்துட்டு இந்நாள் வரையும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ரொம்ப சின்ன வயசில் வந்து ஏதோ ஒரு இது போட்டாங்க மைண்டுக்குள்ளே. புண்ணு வந்துருந்துச்சு காலில். சின்ன வயசில் வந்து கீழே விழுந்து சகாய்ப்பு இந்த மாதிரி. அதில் வந்து அது உண்மையாக தெரியல, ஆனால் நான் நம்பினேன் கத்திரிக்காய் சாப்பிட்டா புண்ணு வரும் அப்படின்னு. புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு பெருசாகும் அப்படின்னு. அதனால நான் ரொம்ப வருஷத்துக்கு கத்திரிக்காய் சாப்பிடவே இல்லை. ஏன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா புண்ணு வந்துடும் அப்படின்னு. ஸோ அது லேட்டராக ரியலைஸ் ஆகி அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்குங்கும் போது நான் 10th 12th அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஸோ சின்ன பசங்கிட்ட வந்து இந்த படம் அது ஒரு ப்ரப்பகண்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆடு வெட்டுற 2 பேரும் வந்து கொலகாரன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவன் உயிரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அதை மென்ஷன் பண்ணாமல் கூட இருந்திருக்கான். இவனுக்கு வெட்ட பிடிக்கலை, இவன் வந்து ஆடுகளை வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கிறான், வெட்டுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால நான் கம்பளிக்கு மட்டும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைக்கிறான். ஓகே, நீ இருந்துக்கு, அது ஒன் சாய்ஸ். ஆனால் இன்னொருத்தையும் வந்து ஆடு வளர்க்குறான், அதை அழகு பார்க்குறான், நான் வச்சுக்கல வெட்டுறதுக்கு தான் அப்படின்னு வச்சு வெட்டி அது மூலமாக வாழ்ந்துக்கிட்டு வரான். அப்படிங்கும்போது அவன் நீ கொலகாரன்னு சித்தரிக்கிறது வந்து பியூர் ப்ரபகண்டா. அதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்து பேச வேண்டியது அப்படின்றது என்னென்னா, இந்த ஆடுகள்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளே வரும்போது ஒரு சர்ச் வழியாக கிராஸ் ஆகும். அப்போ பார்த்தோம்னா ஒரு ஆடு கேட்கும், லில்லி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கும்போது இது என்னம்மா நீ கட்டடம் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஒரு ஷெப்பர்டோட கட்டடம் அப்படின்னோடனே அந்த இடம் வந்து அப்படியே போகும், ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும் மதத்தை பற்றி. அப்படின்னப்ப கடவுளை பற்றி போகும்போது சொல்லும் இந்த மாதிரி அவங்க வந்து அவரும் ஒரு ஷெப்பர்டு, அவர் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது இது நிறைய பேருக்கு அவரை பிச்சு தின்னுவாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அது நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பொதுவாக மதங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த பலி கொடுக்குற கான்செப்ட் வந்து இருக்கும். அதுவும் முக்கியமாக யூத மதத்தில் இருந்தது தான் முன்னாடி. பழைய ஏற்பாடு, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறது அடிக்கடி இருக்கும். ஏன்னா அந்த அவங்க கான்செப்ட் படி என்னென்னா, ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் வரையும் அவங்க என்னென்னா முன்னாடி வரையுமே பலி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கான பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க. ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னாச்சுன்னா, உங்கள் பாவங்கள் எல்லாமே, உங்கள் பாவத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்னசென்ட்டான சோலாக இயேசு வந்து இறந்துட்டார். உங்கள் பாவங்கள், நீங்கள் செய்ய போகிற பாவங்களும் செஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் நீங்கள் பலியிட தேவையில்ல, உங்களுக்கான பலியாக ஒரு ஆள் கடவுளோட மகனே இறந்துட்டாரு அப்படின்ற கான்செப்டில் போயிடுச்சு. அதனால தான் அவர் வந்து சொல்லுவாப்புல, இந்த மாதிரி என்னோட சரீரம் அப்படின்னு சொல்லி பண்ணும், ரத்தம்னு சொல்லி ஒயினும் கொடுக்கப்படுது. அது நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரியலை அந்த இடத்துல, என்ன இவங்க அப்படின்னா உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கலாம். இதுதான் உண்மை. எனக்கு இந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு சீனை பற்றி பேசணும். என்ன அப்படின்னா, ஆடுகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும்.
ஆடுகள் வந்து இறந்து போகாது, மேகமாக மாறிடும் அப்படின்னு. அதை வந்து எல்லா ஆடுகளுமே ஜார்ஜோட எல்லா ஆடும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடுகள் நம்பும் ஆடுகளுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு, மேகமாக மாறிடும்னு. அது வந்து அதுங்களோட நம்பிக்கை, அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை சொல்லி இன்னொன்று அந்த நம்பிக்கையை உண்மையாக்குற மாதிரியும் ஒரு சீன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம சின்ன பள்ளியில் வந்து ஜாக்கி ஜான் பார்த்துருப்போம். அதில் வந்து 12 மந்திரங்கள் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ பார்க்கும் போதும் அது கிரேசியாக எக்ஸைட் பண்ணும். ஆனால் நமக்கு தெரியும் உண்மை என்னென்னா அப்படி மந்திரங்கள்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு. ஆனாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுவோம், எனக்கு பாம்பு மந்திரங்கள் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, எனக்கு இந்த மந்திரங்கள் கிடைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி அது ஏதோ நமக்கு கிடைச்ச மாதிரியே நம்ம பேசுவோம். ஆனால் நமக்கு தெரியும் அது உண்மை கிடையாது அது. ஸோ அதே மாதிரி இங்கே ஆடுகள் வந்து மேகமாக மாறிடும் நம்புறத பிரேக் பண்ணி அது உண்மை இல்லை, ஆடுகள் சாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த உண்மை தெரிஞ்சாலும் ஆடுகள் மேகமாக மாறுங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான், மந்திரைக்கு கிடைச்சா நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கிரேஸ் இருக்குல்ல. அதே மாதிரி செபாஸ்டியன் செத்ததுக்கப்புறம் அவன் மேகமாக மாறுறதை லிலி பார்க்கறது மூலமாக அந்த அவங்களோட நம்பிக்கையை லைட்டாக காப்பாற்றின மாதிரியும் இருக்கும் அந்த சீன். அதாவது நீ சொல்கிறது என்னென்னா, இப்போது நம்ம ஜாக்கி ஜானில் பார்க்குறது ரியாலிட்டியில் அப்ளை பண்ணால் அது ஜாலியாக இருக்குமே தவிர அது ரியாலிட்டியாக இருக்காதுன்ற மாதிரி. அந்த மாதிரி கடைசியாக லில்லி வந்து அவனை செபாஸ்டியனை மேகங்களில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறாப்புல. இது கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு வகையான கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு தன்மை மாதிரி எனக்கு அந்த இடம் புரிஞ்சுச்சு. எப்படின்னா, மனிதர்கள் எல்லாருமே ஒரு அந்த காட்டப்படுற ஆடுகள் மாதிரி தான் அப்படின்னும்போது, அவனுக்கு அந்த ரியாலிட்டி தெரிஞ்சாலுமே அந்த ரியாலிட்டியிலேருந்து அவன் தப்பிச்சுக்கணும்னு ஒவ்வொருத்தன் கணமும் அந்த மனித மனம் நினச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் நமக்கு சாவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த சாவுக்கு அப்புறம் இன்னொரு உலகம் இருக்குதுன்னு நம்ப வைக்கிற மாதிரியான சமய கருத்துக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான அது ஒரு ரீசனாக இருக்கும். அதனால தான் அந்த ஆடுகளுமே இல்லை நம்ம அதெல்லாம் சாக மாட்டோம், நம்ம வந்து க்ளவுட்ஸாக மாறிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னொன்று உடனடியாக நமக்கு நடந்த பாஸ்டெல்லாம் மறந்து போயிடணும்னு நினைக்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள நினைவுகள்ன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வலி மிகுந்ததாக இருக்கும், இன்னொன்று சில மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஒரு கலவைத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னும்போது அது கஷ்டமான விஷயத்தெல்லாம் மறக்கிறது அப்படின்றது அது அந்த இதில் அந்த மாதிரி இந்த இதில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று இந்த படத்தில் வந்து நினைவுகளை வச்சும் பெரிய ஒரு பிளே இருக்குது. என்ன அப்படின்னா, ஆடுகள் வந்து தங்களோட எல்லா நினைவுகளையுமே இழந்திருக்கும், ஒரு ஆட்டை தவிர, செபாஸ்டியனையும் தவிர. அதுங்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயத்த அதுங்க மறக்கணும் அப்படிங்கிற நினச்சது மறந்துடும். அதே மாதிரி லில்லி வந்து செபாஸ்டியன் இறந்தது, ஜார்ஜ் இறந்தது, தற்போது அதோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே மறந்துடணும், இது எனக்கு ரொம்ப வழியை கொடுக்குதுன்னு சொல்லி மறக்கிறதுக்கு 1-2 வரும். அப்போது இறந்து போன ஜார்ஜ் வந்து லில்லிக்கு கண்ணு முன்னாடி இருக்காப்புல. அப்போ வந்து ஒரு டைலாகாகவே இருக்கும், நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் தான் இறந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ ஜார்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கே இறந்தேன், நான் உன் நினைவுகளில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன் நினைவுகளில் வாழ்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ ஜார்ஜ் வந்து இறந்ததுங்கிறது ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயம் லில்லிக்கு. ஆனால் அது வந்து ஒரு தடவை தான் நடந்திருக்கு. ஜார்ஜ்னால லில்லிக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸுங்கிறது நிறையா இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களால நமக்கு ஒரு பெயின் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த பெயினை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்களால நமக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும், நம்ம அதை க்ளோரிஃபை பண்ண மாட்டோம். அந்த சேடு மூமெண்ட்டை மட்டும் க்ளோரிஃபை பண்ணி நம்ம அவங்க மறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம். நாம் அந்த பெயினை வந்து டம்ப் பண்ணிட்டு அந்த ஹாப்பினஸை வந்து யோசிச்சு பார்க்கும் போது அந்த பெயின் வந்து மொத்தமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போங்கும் போது அவங்க பற்றி நம்ம யோசிக்கும் போது அவங்க நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தான் தருவாங்க. அது ஒரு ஹாப்பி ஃபீலிங் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது நம்ம அந்த பெயினை மொத்தமாக டம்ப் பண்ணிட்டோம்னா
அந்த மாதிரியான ஒரு சீன் தான் அந்த சீனாக இருக்கும். ஜார்ஜ் வந்து சொல்கிறது, நான் உன் நினைவுகள் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, அது வந்து ஜார்ஜ் இறந்துட்டாருங்கிறத ஒரு விஷயத்த மறந்துட்டு ஜார்ஜ் நான் முன்னாடி வந்தார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கும் போது அது வந்து அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜுக்காக அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி ஜார்ஜோட மகளை காப்பாற்றிட்டு வரோம். இன்னொன்று, நான் இப்போ ஜார்ஜ் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட காதல் மனைவியோட பேரை தனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கு வைப்பார் லில்லின்னு. அதே மாதிரி தனக்கு ரொம்ப பிடிச்ச ஷெப்பர்டோட பேரை தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வின்டர் லேம்புக்கு லில்லி பேர் வைக்கும் ஜார்ஜ் அப்படின்னு. நம்மளோட அது வந்து எப்படி சொல்லணும், அப்படி பெயினை நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா பேர் வைக்க முடியாது. என்னன்னா செபஸ்டியனை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா நான் செபஸ்டியனோட ஒரு இதாக பார்த்தது வந்து நம்ம நார்னியாவில் அஸ்லான் வந்து தேவைப்படுற நேரத்தில் வந்து சண்டை போட்டு கரெக்டான டயத்தில் வருவாப்புல அஸ்லான். அதே மாதிரி செத்து மறுபடியும் திருப்பி வருவார் அப்படின்னு நினச்சேன். அஸ்லான் மாதிரி ஒரு உயிர் கொடுத்து கிளைமேக்ஸில் அந்த இடத்துல விழுந்து தான் கிடந்துச்சு, சாகலை, திருப்பி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. அதுலேயுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்னியாலே மறந்து போச்சு, திருப்பி வராது. கடவுள் மாதிரி அது இது பைபிள் கதை வச்சு தான் எடுத்திருந்தாங்க. சரி, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். சரி, ஒரு திருப்பி உயிரோட வரும், சும்மா அடிபட்டு படுத்து தான் கிடந்துச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இறந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டியாகவே நமக்கு காமிச்சு முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து கடைசியில் அந்த குட்டியாடுக்கு வந்து வின்டர் லேம்புக்கு வந்து ஜார்ஜுன்னு வச்சது இப்போலாம் திருப்பி செபஸ்டியனே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா செபஸ்டியன் தான் ஒரு வின்டர் லேம்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா தனிமையை விரும்பி அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அது திருப்பி வந்து ஜார்ஜுன்னு கொடுத்தது அது அந்த லில்லிக்கு தான் தெரியும் அது ஏன் அப்படி கொடுத்துச்சுன்னு. இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு ஜார்ஜோட பொண்ணு வந்து கேட்பான். கேட்கும்போது அந்த சைனீஸ்காரம்மா அந்த லெட்டரை எடுத்து வைப்பாங்கல்ல, ஜார்ஜை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க அவங்க பேர் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த லில்லி ஆடு கேட்கும். அப்போ லில்லின்ற பேர் தனக்கு ஏன் வச்சுருக்காங்கன்னு அது ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நினைவுகள் இதெல்லாம் வச்சு அந்த குட்டி ஆட்டுக்கு ஜார்ஜோட பேரை வைக்கிறது இருக்கும். வந்து செபாஸ்டியன் பேரை வைக்கிறதோட ஜார்ஜோட பேரை வைக்கிறது எனக்கு பெர்ஃபெக்ட்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஜார்ஜ் தான் அந்த ஆடுகளோட சிறந்த செப்பர்டு. செபாஸ்டியன் வந்து அந்த ஆடுகள் கூட அவ்வளோ பெரிய கனெக்ஷன் இல்லை. ஏன்னா அது ஒரு தனிமையாக இருக்கும். அவனும் அந்த ஜார்ஜோடைய ஆடுகளில் ஒருத்தன், ஆனால் தனியான ஒருத்தன். இன்னொன்று, இந்த கதையே மொத்தமாக வந்து ஜார்ஜ் யாரு கொண்டா அப்படிங்கிறது தான் போகும். அப்படிங்கும்போது ஜார்ஜை யாரு கொண்டான்னு ஏன் அந்த ஆடுகள் தெரிஞ்சுக்கிறணும்? ஏன்னா அதுங்களோட ஷெப்பர்ட் அதுதான் பெஸ்ட்டு ஷெப்பர்ட் அவன் தான். அப்படிங்கும்போது தங்களை ஒரு அரவணைச்சு பாதுகாத்து வளர்த்த ஒருத்தனோட பேரை வைக்கிறதுக்கு தான் அவனுக்கு யாரு கொண்டா அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆடுகள் போராடும். ஸோ அதுக்காக தான் செபாஸ்டியனே வருவான். அந்த கூட்டத்தோட செபாஸ்டியன் கூட்டத்தோட மிங்கிளாகிறதுக்கு காரணமேவும் அந்த நீங்கள் வேணால் மறந்து போங்க, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது, யாரும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் வந்து. ஏன்னா அவர் நம்மளோட ஷெப்பர்டு அப்படின்னு. ஸோ அதனால தான் ஆடுகள் வந்து அந்த செபாஸ்டியன் பேரை வைக்கிறதுக்கு பதிலாக ஜார்ஜ்னு வச்சுச்சு. இன்னொன்று வந்து ஒரு கிரேசியான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு டிடெக்டிவ் சேனல், ஓகேவா? ஒரு கொல்லப்பட்ட ஒரு ஆள், அவனை யார் கொன்னா, ஏன் கொன்னாங்க, இந்த மாதிரி மோட்டிவ்ஸ், இப்படி போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இது. ஆனால் இது வரைக்கும் நம்ம இந்த பாட்காஸ்டில் பேசினது என்னன்னா, அந்த சேனலே தொடர டிடெக்டிவ் த்ரில், சஸ்பென்ஸ் த்ரில்லரு, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை பற்றியே நம்ம பேசலை. வெறுமனே ஒரு கேள்விகள் பற்றி, சில பொலிட்டிக்கல் விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம், ஃபீல் குட்டான விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி அது சம்மந்தமாக நம்ம எங்கேயுமே பேசலை. இல்லை, இந்த படமுமே இந்த மாதிரியான நிறைய படிமங்கள் வச்சுருந்தனால அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நமக்கு பெருசாக படலை, அது வேணால் சொல்லிக்கலாம். வேற அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி. இன்வெஸ்டிகேஷன்னா பார்க்குற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டஃப்பான இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை. ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு சின்சியரான படமும் இது இல்லை. ஒரு மாதிரி ஜாலியாக ஆடுகள் எப்படி பேசினா எப்படி இருக்கும்,
அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் ஜாலியாக தான் பார்த்தோம். ஒரு மாதிரி அவர் இறந்ததையே நம்ம ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக யாரும் எடுத்துக்கல. ஜார்ஜ் இறந்ததையே ஒரு ஃபீல் பண்ணிலாம் யாரும் எடுத்துக்கல. சும்மா அப்படியே பார்த்தோம், ஆடுகள்லாம் பேசுது, சரி நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் சரி, இப்போ எனக்கு இந்த படத்தை பிடிச்ச ஆடு கேரக்டர் அதோட முடிச்சுக்கோ இந்த வீடியோ. இல்லை, எனக்கு வந்து இடி கூட ஒரு ஆடு இருக்குமே, அது பேர் என்ன? எல்லாத்தையும் நினைவு வச்சிருக்கேன். அது பேர் என்னது? டெம்பிளா? டம்பிள். எனக்கு டம்பிள் ஃபேவரட். எனக்கு செப்பு தான், செபஸ்டியன். ஏன்னா உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்கேன், விட்டு கொடுத்துடக்கூடாது. எனக்கும் ஃபேவரட் கேரக்டர் வந்து செபாஸ்டியன் தான். அதுபோக எல்லா ஆட்டு கேரக்டருக்குமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதில் அந்த கண்ணுலையா முடி விழுந்துட்டே இருக்கும்ல, அதோட கேரக்டர் செம்மையாக இருக்கும். அது ஃபன்னாகவே இருக்கும். திடீர்னு அந்த ஒரு ஆடு வந்து, அழகான ஒரு ஆடு வந்து இவ தான் கொலகாரின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே கொலகாரி அப்படின்னும். அந்த வயசான ஆடு அந்த நாக்குல ஏதோ வந்துருக்குமே. அதுக்கப்புறம் இன்னொருத்த பொண்ணை சொல்லுவாங்க, அவ தான் கொலை பண்ணியிருக்கணும்னு. அவளை கொலகாரி நீதானா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சேட்டை பண்ணுவோம். நீங்க அந்த ஒரு ரூம்ல வந்து சொத்து பிரிச்சு பத்தி பேசிட்டு இருப்பாங்கல்ல, உயில் பத்தி பேசிட்டு இருக்கும்போது உள்ள ரூமுக்குள்ள வந்து அது டம்பிள், முன்னாடி இது இருக்கும்ல, துணி விழுந்துரும், அது டம்பிளா? டம்பிள் தானா? இந்த மாதிரி நிறைய காமெடியான சீன்ஸும் நமக்கு இருக்கும். பாருங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டிய, குழந்தைகளோட பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரியாணி போட்டு கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கிட்ட ஒரு மட்டன் பிரியாணியை போட்டு சாப்பிட வச்சுக்கிட்டே படத்தை போட்டு கரெக்டாக இருக்கும்.